வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்திருக்காங்க. விஜய் பார்த்த சாரதம்மா எப்போதும் போல் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னத்த ஒரு மருமப்புல வந்திருக்கீங்க, உள்ளே வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, கேஷுவலாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ளே நுழையிறாரு. நீங்கள் எதுக்காக இப்போ உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, சாரதம்மா விஜய் பார்த்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னத்த வந்தவங்கள உள்ளே வாங்கன்னு கூட கூப்பிடாம வெளியில் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுறாங்க. பார்த்த சாரதம்மா கோவத்தோட, உங்களை எதுக்காக நான் உள்ள கூப்பிடணும், ஏற்கனவே வந்த பிரச்சனைலாம் பத்தாதா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எப்போதும் போல வந்து கோவமாவே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்க, இப்போ தானே அத்தை வந்தேன் சொல்கிறேன், அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அங்கேருந்து உள்ளேருந்து காவேரியும் வந்துடுறாங்க. வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட, ஆனால் என்ன நடக்க போதே அப்படின்ற பதட்டத்திலே வெளில வந்து நிற்கிறாங்க. பார்த்ததும் ஹாய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா சாரதாமாவை ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. பாருங்கப்பா, இந்த ஒரு எண்ணத்தோடலாம் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொன்னாலும், வேற எதுக்காக நான் வர முடியும், பொண்டாட்டி பார்க்க தானே நான் வர முடியும், திரும்பவும் அந்த நினைப்போடு தான் இருக்கீங்களா தம்பி நீங்கள், அப்போ அக்ரிமெண்ட் போடும்போதெல்லாம் அந்த எதுவும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அக்ரிமெண்ட் விஷயத்த வந்து பேசுகிறாங்க. அத்தை திரும்ப ஏன் அந்த கதையை எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது முடிஞ்சு போச்சு, நான் இப்போ காவேரியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அவள் எதுக்காகப்பா அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கேட்க, என்னத்தை எப்படி சொல்கிறீங்க, எவ்வளோ நாளைக்கு தான் இங்கேயே இருக்கணும் என் பொண்டாட்டி, நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. பாருங்க தம்பி, நான் யாரையும் வந்து பிடிச்சி வச்சுட்டு உட்கார வைக்கிறது கிடையாது, அவங்கவுங்க விருப்பம் வரதா போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதாமா வந்து பேசுகிறாங்க. சட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு என்னவோ உங்கள் சம்மந்தம் இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி வரமாட்டான்லாம் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு விஜய். முறைச்சி வந்து பார்க்க, என்னத்தை இப்படி பார்க்குறீங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், உங்களோட விருப்பம் சம்மதம் இல்லாமல் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி ஏற்கனவே சொன்னது தான். எவ்வளோ நாளைக்கு தான் நானும் என்னோட பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியும், பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறமே என்னால் வந்து காவேரியை விட்டு பிரிஞ்சுலாம் இருக்க முடியாது அத்தை, அதனால தான் கையோட கூட்டிகிட்டு போகலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பக்கம் பாட்டியும் வந்து சாரதாமாவை பார்த்து, அதான் வந்திருக்கான் இல்லையே காவேரியை வந்து அனுப்பி வைக்கலாம்ல அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்த விஜயும், பாட்டி எப்போவுமே கரெக்டாக தான் பேசுவாங்க, சூப்பர் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டே பாட்டியை பார்த்து பேசுறதை பார்த்து ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. சாரதாமா, நீங்கள் போதும் அமைதியாக இருக்கீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமியாரை பார்த்து கேட்குறாங்க. கண்டிப்பாக என் பொண்ணை உன் கூட அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கேட்க, இங்கே பாருங்கள் நிறைய பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சு, இனிமேல்ட்டு என்ன பிரச்சனை, வெண்ணிலாவும் வீட்டை விட்டு கிளம்பிட்டா, இதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் தடை போட்டுட்டு இருக்கீங்கன்னா தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. ஆமாம், போன பிரச்சனை திரும்ப வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி சாரதாமா கேட்க, அத்தை நான் டேரெக்டாக விஷயத்துக்கே வரேன், வெண்ணிலா வீட்டை விட்டு கிளம்பிட்டா, இனிமேல்ட்டு எங்கள் வாழ்க்கையிலையும் வந்து தலையிட மாட்டா, அதனால என் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைப்பா, நான் யாரையும் வந்து தடை போட்டு வைக்கவும் இல்லை, யாரையும் பிடிச்சி வைக்கவும் இல்லை, அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்கிறாங்க. பாட்டிமாவும், என்ன சாரதா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ இப்படி சொன்னால் எப்படி காவேரிக்கு இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு மனசு வரும், என்ன தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, குமரன் கங்கா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. இன்னும் எதுக்காக காவேரியோட வாழ்க்கை இப்படியே இருக்கணும், அவங்க வீட்டுக்கார கூடயே அவளை அனுப்பி வைமா, அவள் சந்தோஷமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. அம்மா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்க தருணத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, அம்மா நான் அவர் கூட ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்து சாரதாமா கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் சொல்கிறாங்களா, இதனால் சாரதாமா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.